الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் அன்ஃபால் என்கிற அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உடையவர்களே, அத்தீஉல்லாஹ வரசூலஹு, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் முழுமையாக கட்டுப்படுங்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவர்களுடைய பேச்சை கேட்டு, புத்திமதிகளை கேட்டு, அவர்கள் சொல்லக்கூடியவற்றுக்கு, அவர்களுடைய ஏவல்களுக்கு, அவர்களுடைய பணிதல்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? கட்டுப்பட்டு பணிந்து அடக்கமாக நடந்து கொள்ளுங்கள். வலா தவல்லவ் அன்ஹு வஅன்தும் தஸ்மஊன், வலா தவல்லவ் அன்ஹு வஅன்தும் தஸ்மஊன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டும் நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடாதீர்கள். இந்த வசனத்தை நீங்கள் செவி தாழ்த்தி கொண்டும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள், அவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு வாழுங்கள் என்ற இந்த உபதேசத்தை வஅன்தும் தஸ்மஊன், நீங்க செவி தாழ்த்தி கொண்டும் நீங்க வலா ததவல்லவ், கணக்கெடுக்காமல் போயிடாதீர்கள். வலா தகூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன். அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்டு நடக்காமல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தை, கட்டளையை, புத்திமதியை கேட்காமல், கணக்கெடுக்காமல் சிலர் என்ன சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள்? எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்களும் எல்லாம் கேட்டிருக்கிறோம்,
அந்த மாதிரி நீங்க ஆகிடாதீங்க. 21வது வசனம் இது சூரத்துல் அன்ஃபால்ல 21வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தக்கூனு, நீங்க இந்த மாதிரியான ஆட்களா ஆகிடாதீங்க. என்ன மாதிரியான ஆட்கள்? கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன். ஒண்ணும் தெரியா மார்க்கத்தை சரியா கேட்டு படிச்சு இல்ல, சுன்னா தெரியா, குர்ஆன் தெரியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை சரியாக புரியாமல் அவங்களுக்கு போய் நீங்க கட்டுப்படுங்களே, புத்திமதிகளை கொஞ்சம் கேட்டு வாழுங்கன்றதோட அவங்க என்ன சொல்ற? எங்களுக்கும் தெரியும், நாங்களும் எல்லாம் கேட்டு படிச்சு தான் இருக்கிறோம் என்று ஒன்றுமே ஒழுங்கா கேட்காமல் தெரியாமல் இப்படி பெருமை பெற்று திரிவக்கூடியவர்களை போல நீங்க ஆகிடாதீங்க. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை உள்ளத்தால் உயிரை விட மேலாக நேசிப்பவர்களே, நீங்க என்ன செய்யாதீங்க? இந்த மாதிரியான பெருமை பிடித்தவர்களை போல, அகம்பாவம் ஆணவம் கொண்டவர்களை போல, அறப்படுத்தி திரிபவர்களை போல நீங்க என்ன செய்யாதீங்க? நீங்க ஆகிடாதீங்க. இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி அஸ்ஸும் அல்புக்ம் ஃபஹும் அஸ்ஸும் அல்புக்ம் அல்லதீன லா யஅகிலூன். அல்லாஹ்விடத்தில் படைப்பினங்களில் அல்லாஹ் தஆலா படைத்த படைப்பினங்கள்ல மிக மிக கெட்டவர்கள் யாரு தெரியுமா? மிக மிக கெட்டவர்கள் யாரு தெரியுமா? லா யஸ்மஊன், மார்க்கத்தை கேட்கிறார்கள் இல்லை, படிக்கிறார்கள் இல்லை, செவி சாய்க்கிறார்கள் இல்லை, உபதேசங்களை செவியுறுகிறார்கள் இல்லை, மார்க்க விடயத்தில் ஊமையர்களை போலவும் செவிடர்களை போலவும் நடந்து கொள்கிறார்களே, இவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக மிக மோசமானவர்கள். இவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மார்க்கத்தை தேடுறது இல்லை, படிக்கிறது இல்லை, பார்க்கிறது இல்லை, தொலை தெரியாது, ஒழுங்கா உது செய்ய தெரியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது, குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது தெரியாது, குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கணுங்கிறது தெரியாது, மனைவியுடனான கணவனுடனான உறவு தொடர்பாடல் கடமைகள் உரிமைகள் எப்படி பேணப்படணும் என்பது தெரியாது, தொழில் முறைமைகள் தெரியாது, இஸ்லாம் வந்து கட்டுத்தந்த வாழ்வியல் கட்டளைகளை பற்றி சரியாக புரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதை பற்றி தேடுகிறார்கள் இல்லை, படிக்கிறார்கள் இல்லை, பார்க்கிறார்கள் இல்லை, எடுத்து சொல்லப்பட்டாலும் பாடங்களாக நடத்தப்பட்டாலும் அதை உட்கார்ந்து செவிதாழ்த்தி கேட்கிறார்கள் இல்லை. மார்க்க விடயத்தில் செவிடர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் மார்க்கத்தை சொல்லித்தாங்களே என்று கேட்டா புக்கும் ஊமையர்களை போல இருக்கிறார்கள். உண்மையில் பேச தெரியாதவர்கள் அல்ல, மார்க்கத்தை பற்றி தெரியாத காரணத்தால் சொல்லிக் கொடுக்க தெரியாத ஊமையர்களை போல இருக்கிறார்கள். இவர்கள் யார்? அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் மிக மிக மோசமானவர்கள், இழிந்தவர்கள், கீழ்த்தரமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, நாங்களும் முஸ்லிம் தான் என்று சொல்லிக்கிட்டு சஹாபாக்களோடையே இருந்தார்களே சில முனாஃபிக்குகள், நாங்களும் முஸ்லிம் தான் என்று சொல்லிக்கிட்டு சஹாபாக்களோடையே இருந்தார்கள் தானே கொஞ்சம் முனாஃபிக்குகள், அவங்க என்ன செய்யறது இல்லை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசங்களை போதிக்கும் பொழுது, பயான்கள் செய்யும் பொழுது, புத்திமதிகள் சொல்லும் பொழுது, வஹ்யுடைய வசனங்களை எடுத்து ஓதி காண்பித்து விளக்கங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் அந்த சபைகளில் கலந்து கொள்றது இல்லை. அப்படியே மெதுவாக பெருமா உண்மையான ஈமான் உள்ளவர்கள், இஹ்லாஸ் உள்ளவர்கள், உண்மையான இறையச்சம் உள்ள தோழர்கள் அங்கே இருப்பார்கள். இவங்க வெளியில பீத்திக்குவாங்க, ஆனா மஸ்ஜிதுக்குள்ளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உபதேசம் கேட்டு படிக்கிறதெல்லாம் இல்லை. இவர் சொல்ல நாங்க கேட்டு நாங்க என்னத்தை மாற்ற வேண்டி இருக்குது. இப்படி இருக்கிற குரூப் ஒண்ணு. அவங்க உபதேசங்களை கேட்கிறாங்க இல்லையே, வாராங்க இல்லையே, போறாங்க இல்லையே. அதுக்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் அன்ஃபால்ல 20, 21, 22, 23வது வசனம் என்ன சொல்லுது? வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும். தங்களை முஸ்லிம்கள் என சொல்லிக்கொண்டு முஸ்லிம் சமுதாயத்தோடு வாழ்ந்து கொண்டு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உபதேசங்களை கேட்கிறார்கள் இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன். நபியே, அல்லாஹ்வுடைய தூதரே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர்கள்ல ஏதாவது ஒரு கைர் இருக்கும்னு அல்லாஹ்க்கு தெரிஞ்சிருந்தா உங்களோட உபதேசங்களை கேட்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பான். அவங்கள எந்த கைருமே இல்லை. அதனால உங்களோட உபதேசங்களை கேட்கறதுக்கு நாங்க அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. குர்ஆன சுன்னாவை ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுக்குறாங்க, உபதேசம் பண்றாங்க. உண்மையான இஹ்லாஸ் உள்ளவங்க, நான் மார்க்கத்தை தெரியணும், மார்க்கத்தை படிக்கணும், இந்த குர்ஆன் சுன்னாவுடைய வஹ்யுடைய வாழ்வியலை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்று நடக்கணும், இதை சரியா புரியணும், விளங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் உங்கள வந்து இருக்கிறாங்க. இவர்கள் பாசாங்கி, படம், நடிப்பு, தங்களை முஸ்லிம்கிற பேரை மட்டும் போர்த்திக் கொண்டிருப்பவர்கள், முஸ்லிம் சமுதாயத்தோடு இரண்டரை கலந்து வாழ்பவர்கள் மட்டும்தான். அதனால அவர்கள எந்த கயிறும் இல்லை. அதனால நாங்க என்ன செஞ்சோம்னா உங்களோட உபதேசங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கூட அவர்களுக்கு கொடுக்கல. உலக அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன், அவர்கள கயிறு இருக்குது, நலவு இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா அறிந்திருந்தால் அவர்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய முதல் பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த உபதேசங்களை கேட்டு செவிதாழ்த்து படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்போம். அதனாலதான் ஹதீஸ்ல நாங்க படிக்கிறோம், அடிக்கடி கேட்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஆவியா இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில 3116வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. என்னது? என்ன ஹதீஸ்? எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸ், எல்லாருக்கும் பாடமான ஹதீஸ். குர்ஆன் மதரசாக்களில் கூட சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஹதீஸை படித்து கொடுப்பாங்க. என்ன ஹதீஸ்? மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் தஆலா யாராவது ஒருவன்ல கைர நாடினா, இவன்ல கைர் இருக்குது, பரக்கத் இருக்குது, இவன்ல கைர் இருக்குது என்கிறதை அல்லாஹ் தஆலா நாடினால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா என்னத்தை கொடுக்கிறான்? அல்லாஹ் தஆலா அவனுக்கு என்னத்தை கொடுக்கிறான்? யுஃபக்கிஹு ஃபித்தீன். இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கான சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை அல்லாஹ் அளித்து கொடுக்கிறான். அப்ப எங்களுக்கு மார்க்கத்தை படிக்க, மார்க்கத்தை விளங்க, மார்க்கத்தை புரிய, மார்க்கத்தை கேட்க சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன கைரை வச்சிருக்கிறான், அல்லாஹ் என்ன கைரை நாடி இருக்கிறான். என்ன கைரு இல்லை என்றால் அல்லாஹ் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தையே தந்திருக்க மாட்டான். முனாஃபிகளுக்கு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. ஏன்? அவர்கள கைர் இல்லை, அவர்கள கைர் இல்லை. மையுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்காவது அல்லாஹ் தஆலா கைர நாடுறான் என்றா, ஆக பெரிய சிறப்பை நாடுகிறான் என்றா, யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் தஆலா முதலாவது அவரை எப்படி நெறிப்படுத்துறது? அவரை பக்குவப்படுத்தணுமே, அவரை பண்படுத்தணுமே, அவர் ஒழுக்கமுள்ளவராக ஆக்கணுமே, இஹ்லாஸ் உள்ளவராக ஆக்கணுமே, இறையச்சம் உள்ளவராக ஆக்கணுமே. அதுக்கு அல்லாஹ் தஆலா முதலாவது போடுற அந்த அடித்தளம் மார்க்கத்துல புரியும். இதுதான் சரி, இது பிழை, இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இதைத்தான் எடுத்து நடக்கணும், இது பிழையானது. இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அழகான முன்மாதிரி, சிறந்த முன்மாதிரி என்கிறது படி. அந்த மார்க்கத்துடைய புரிதல், விளக்கம் உனக்கு காதுக்கு எட்டுது, நீ செவி சாய்க்கிறாய் என்று சொன்னா அது அல்லாஹ் தஆலா உள்ள கைர நாடி இருக்கிறான். ஒன்ல கயிறு இருக்குது என்கிறதுனால அல்லாஹ் தஆலா உனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தாரான். அந்த சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கலையா, நீ பெரிய துரதிஷ்டவாளி, நீ பெரிய நஷ்டவாளி, நீ மிக மோசமான நிலையில இருக்கிறாய். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் முல்கில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாளை மறுமையுடைய நாளையில சயீர் என்கிற நரகம், அந்த நரகத்துக்கு குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், ஒருத்தரா தூக்கி வீசுறதல்ல, குரூப்பா தூக்கி வீசுறது. ஃபௌஜ் என்றா கூட்டம் கூட்டமா, ஒரு 5, 6, 7, 8 பேரை சேர்த்து வீசுறது. இப்படி என்ன செய்யப்படும்? சயீர் என்கிற நரகத்துக்கு கூட்டம் கூட்டமாக தூக்கி வீசப்படும். கத்துவார்கள், கதறுவார்கள், அழுவார்கள். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி அழுவாங்க. என்னது? ஹஜ்ஜி செய்ய கிடைக்கலையே, நோம்புடிக்க கிடைக்கலையே, தொலை கிடைக்கலையே, அப்படி இல்லை. ஒரே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லி அழுவார்கள். அவர்கள் என்ன வார்த்தையை சொல்லி தெரியுமா கதறுவாங்க? வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகில், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகில்,
நாங்க உலகத்துல உபதேசங்களை செவி தாழ்த்தி கேட்டிருந்தால், அதனை கேட்டதை சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி ஸஈர், ஸஈர் என்கிற இந்த நரகத்துக்கு நாங்கள் ஆளாகி இருக்க மாட்டோமே. இது அவங்க வருத்தப்படுவாங்க. ஜக்காத் கொடுக்கலையே, ஹஜ்ஜி செய்யல, அந்த வருத்தம் எல்லாம் இல்லை. என் உபதேசத்தை கேட்டா தானே திருந்துவோம், சரிப்பில விளங்குவோம், சரியானதை எடுத்து நடப்போம். சரியா இபாதத் செய்யறதுக்கும் சரியா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட்டு வாழ்றதுக்கும் அடித்தளம் என்ன? உபதேசங்களை கேட்கணும், குர்ஆன் விளக்கங்களை கேட்கணும், ஹதீஸ் படித்து தரப்படுற வகுப்புகள்ல இருக்கணும். ஒன்றும் தெரியாட்டி ஜாஹிலா தானே வாழ்ந்துட்டு மௌத்தா போகணும். எனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் அவன் செஞ்சுட்டு போவான். எது அவன் பார்வையில அவன் புத்திக்கு நியாயம் என்று படுதோ அதைத்தான் செஞ்சுட்டு போவான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை, அவர்கள் ஏவியதை, அவர்கள் காட்டி தந்ததை அந்த குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்து சரியா படிச்சிருந்தா, சரியா கேட்டிருந்தா, அந்த வகுப்புகள்ல கலந்து கொண்டிருந்தா, அந்த உபதேசங்களை விடாமல் தொடர்ந்தேச்சியாக செவிமடுத்திருந்தா, யா அல்லாஹ் இன்னைக்கு நான் இந்த வகுப்புக்கு போறேன், எனக்கு நல்ல ஒரு விளக்கத்தை தாயா அல்லாஹ், எனக்கு படிச்சு தரதெல்லாம் புரிய வச்சிருயா அல்லாஹ், நான் இஹ்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யறியா அல்லாஹ். நான் படிக்கிறது அடுத்தவனை விரல் நீட்டி குற்றம் சொல்றதுக்கு அல்ல, அடுத்தவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அல்ல. அவன் பச்சைக்கல்லே, இவன் முனாஃபிக், இவன் ஒன்றுக்கு உதவாதவன், இவன் பிதத்துக்காரன், இவன் ஷிர்க் செய்யறான், அடுத்தவனுக்கு நான் கை நீட்டி குறை சொல்றதுக்கு அல்லையா அல்லாஹ். என்னைய நான் திருத்திக் கொள்ளணும், நான் இஹ்லாஸோட வாழணும், நான் நல்ல அஹ்லாக் உள்ளவனா வாழணும். நீ விரும்புற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மாதிரி ஒவ்வொரு இபாதத்துகளையும் பார்த்து பார்த்து சரியா செய்யணும் யா அல்லாஹ். அந்த இஹ்லாஸ், அந்த நல்ல உணர்வோட, அந்த துஆவோட வீட்டிலேயே உது செஞ்சு மஸ்ஜிதுக்கு வந்து இஷாவுடைய தொழுகையோ அசருடைய தொழுகையோ என்ன நிகழ்ச்சிக்காக, என்ன பயானுக்காக, என்ன உபதேசத்துக்காக வாரமோ இந்த துஆவோட வந்து இருந்தா சத்தியமாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுல சந்தேகமே இல்லை. நாம படிக்கிறது கேட்கிறது அல்ல நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்துக்கான ஒரு தெளிவை, நல்ல புரிதலை அல்ல தருவான். கேட்கல பெருமை அல்லது கெட்ட எண்ணம், தப்பான எண்ணம், அல்லது எடுத்ததுக்கெல்லாம் நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஒரு அரை மணித்தியாலம் 40 நிமிஷங்கள் மார்க்கத்தை படிக்க, குர்ஆன் சுன்னாவை படிக்க, நான் எப்படி வாழணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையை படிக்க நம்மளுக்கு நேரம் இல்லை, நம்மளுக்கு டைம் இல்லை, நாம நேரம் ஒதுக்குறோம் இல்லை. நமது பிள்ளைகளை கூட மார்க்கத்தை சரியாக படிக்க நேரத்துக்கு மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, மக்தபுகளுக்கு அனுப்புறோமே இல்லையே. ஸ்காலர்ஷிப்னு வந்தாலே என்ன நடக்குது? அதிகமா ஒரு எக்ஸாம் சீசன் வந்தாலே முதலாவது குர்பான் கொடுக்கிறது, முதலாவது அறுக்கிறது எதை? குர்பான் மதரசா தானே முதலாவது அறுக்கிறது, குர்பான் கொடுக்கிறது அது தானே, வேற எதை? வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் போறாங்க, என்ன எக்ஸாமா இருந்தாலும், என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும், ஆனா எதை குர்பான் கொடுக்குறாங்க? மார்க்க விளக்க வகுப்புகளை, குர்ஆன் ஓதுங்கிற வகுப்புகளை, மார்க்கத்தை படிக்கணுங்கிற வகுப்புகளை. மஸ்ஜிதுக்கு தான் முதலாவது தலாக், முதலாவது குர்பான் அதுக்குதான். யோசிச்சு பாருங்க அன்பானவர். இதனாலதான் கூட்டம் கூட்டமாக அங்க போடப்படுது நரகத்துல. இவங்க கதறதும் கத்துறதும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி, நாங்க சரியா உபதேசங்களை கேட்கலையே, குர்ஆனை கேட்டு படிக்கலையே, ஹதீஸை கேட்டு படிக்கலையே, மார்க்கத்தை சரியா படிக்கலையே, விளங்கலையே, காது தாழ்த்தி கேட்கலையே. இன்றைக்கு அதனாலதான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். அந்த நேரத்தில் அலுமி புலம்பி என்ன செய்ய அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்துல சூரத்துல் முல்குடைய 10வது வசனத்தை படிங்க, குர்ஆன் எடுத்து 11வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், சரியான அவங்களோட குத்தத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க சரியா தொழாம போனதுக்கும், சரியா ஜக்காத் கொடுக்காம போனதுக்கும், நேர்த்தியா நோம்பு பிடிக்காம போனதுக்கும், சரியா வாழாம மன இச்சப்படி போனதுக்கும் அடிப்படையான காரணத்தை ஒத்துக்கொண்டாங்க. என்னது? உபதேசங்களை கேட்கலையே, படிக்கலையே, அதற்குரிய வகுப்புகள்ல சரியா இருக்கலையே. இதுதான் சரியான பிழை, அடிப்படையான பிழை. அவர்களுடைய பிழைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மக்களை பார்த்து, நரகத்திலே வேதனை அனுபவிக்கிற அந்த மக்களை பார்த்து சொல்லப்படும், சயீருக்கு வந்த நரகவாதிகளே, நீங்கள் நாசமா போங்க என்று அவர்களை பார்த்து சொல்லப்படும். எப்படி வேதனை இருக்கு யோசிச்சு பாருங்க.
அனுபவிக்கிற வேதனை வேற. தன்னை பார்த்து மலக்குமார்களால் சொல்லப்படுகிறது, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வால சொல்லப்படுகிறது, நீங்க நாசமா போங்க, சுஹ்கன் அழிந்து போங்க என்று சொல்லப்படும் என்றால் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த வேதனை எப்படியான வேதனை, வர்ணித்து சொல்லலாம் அந்த வேதனை, யோசிச்சு பாருங்க. அன்பானவர்களே, எங்களுடைய காலங்கள் நேரங்கள் மிக மிக பொறுமதியானது. ஆகுமான எல்லா தேவைகளுக்கும் நேரங்களை ஒதுக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு நேரத்தை கொடுங்க, மார்க்கத்தை படிங்க, குர்ஆன் ஹதீஸ் படிச்சு தரப்படுதா, வகுப்புகள் நடக்குதா, மிஸ் பண்ணாம வாங்க, படிங்க, அதை சரியா வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. உங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு எத்தி வைங்க, சொல்லி கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் அதை ஷேர் பண்ணுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்க. நான் இதை படித்தேன், அன்றைக்கு இந்த கிளாஸ்ல இதை படித்தேன், அன்றைக்கு இந்த வகுப்புக்கு போனேன் இதை படித்தேன், அன்றைக்கு இந்த பயானுக்கு போனேன் இதை கேட்டேன். ஒரு விஷயத்தை எத்தி வைங்க, சொல்லிக் கொடுங்க. எனது கழுத்தில் அருவாள் வைக்கப்பட்டிருக்கு, மின்ஷா அருவாள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் கூட ஒருத்தனுக்கு ஒரு ஆயத்தை படிச்சு கொடுக்கிற எனக்கு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நான் விடமாட்டேன், படிச்சு கொடுப்பேன் என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஸஹீஹுல் புகாரில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது எழுதியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு கற்பதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் சஹாபாக்கள் தீவிரமாக ஆசை ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். யாரு? எங்களுடைய முன்னோர்கள், சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், சக்கர் என்கிற அந்த நரகத்துக்கு சில மக்கள் போடப்பட்டதற்கு பிறகு, சக்கர் என்கிற நரகத்தில் சூரத்துல் முத்தஸிர் அதை நீங்க எடுத்து படிங்க. சக்கர் என்கிற நரகத்துக்கு சில மக்கள் போடப்படுவார்கள். போடப்பட்டதற்கு பிறகு அவர்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கருங்கிற நரகத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்க? காலு, அப்ப அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, லம் தகு மினல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களில் ஒருவர்களாக நான் இருக்கல்ல, நான் தொழுறவனா இருக்கல்ல. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகள் கஷ்டவாளிகள் பசித்தவர்களுக்கு நான் சாப்பாடு ஒன்றும் கொடுக்கல. வகுன்னா நஹுது மஅல் ஹாயிதீன், நேரத்தை அநியாயமாக அரட்டை அடிக்கக்கூடியவர்கள் ஹாயிதீன், அவர்களோடு சேர்ந்து நானும் டைம சும்மா அநியாயமா அரட்டை அடிச்சு கொண்டே இருந்தேன். வகுன்னா நஹுது, எந்த பயனும் இல்லாமல் பிரயோசனமும் இல்லாமல் அரசியலை பத்தியும் பொலிட்டிக்கலை பத்தியும் ஊர் பிரச்சனையை பத்தியும் தேவையில்லாம நேரத்தை அந்த இந்த பலாயலை பத்தி கழிச்சுக்கிட்டே இருந்தேன். மறுமையுடைய நாள் என்ற ஒன்றையே மறந்து இருந்தேன். அந்த ஞாபகமே ஒருத்தனுக்கும் பேசுற நேரம் வராது. அடுத்த அந்த பலையா கல்ற நேரம் கொஞ்சமாவது மனசுல ஞாபகம் வருதா? நாளைக்கு நான் முஃப்லிஸ், நாளைக்கு நான் வங்குறதுக்காரனே, இவனை பத்தி இவ்வளவு பலாய் கழுகுறனே, அவனை பத்தி இவ்வளவு பேசு, அந்த யோசனை இவனுக்கு அது கொஞ்சம் வருதா? மறுமையை பற்றிய சிந்தனை சொட்டும் இல்லாமல் இருந்து, அந்த சிந்தனை வருமா இருந்தா அடுத்தவனை பத்தி பேசுவானா, கழுவானா, திட்டி தீர்ப்பானா, தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவானா? யோசிச்சு பாருங்க. ஹத்தா தானல் யகீன், இப்படிதான் வாழ்க்கை போச்சு. கடைசியில அல்லாஹ்வால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் நிச்சயிக்கப்பட்ட அந்த யகீன் வந்துருச்சு. என்ன யகீன்? ஈமான் யகீன், அந்த யகீன் இல்ல. ஈமான்ல யகீன் வரணுங்கிறது வேற. இது எந்த யகீன்? மௌத்தி, மரணிப்போம் என்பது உயிருள்ள எல்லாவற்றுக்கும் எழுதப்பட்ட ஒரு உறுதிப்பாடான ஒரு நியதி. அது எனக்கு வந்துருச்சுங்களா? என்ன இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன், கடைசியில மௌத்தாவும் போயிட்டேன். அப்ப நீங்க சக்கரைங்கிற நரகத்துக்கு வந்ததுக்கு இதுதான் ரீசன். அப்படியா? ஆமா, இதுதான் ரீசன். ஆனா அல்லாஹ் தஆலா சொன்ன ரீசன் என்ன தெரியுமா? இவர்கள் சொல்லக்கூடிய ரீசனுக்கு நேர் மாற்றமானது. என்ன தெரியுமா சொல்றான்? ரீசனை சொல்லும் போது ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன். முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், சூரத்து சக்கர் எடுத்து இதை பாருங்க, 42வது வசனத்திலிருந்து 51வது வசனம் ஒரு வரைக்கும் படிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், முதலாவது இந்த சக்கர் என்கிற நரகவாசிகள் இருக்கிறாங்களே, இவங்க எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறவங்கடா. யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஷஃபாஅத் செய்யற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்களுடைய ஷஃபாஅத் இருக்குதே, இவங்களோட விஷயத்துல எந்த விதமான பிரயோசனத்தையும் கொடுக்காது. ஷஃபாஅத் செய்வதிலேயே தலை சிறந்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுஜூதில் விழுந்து ஷஃபாஅத் செய்வார்கள், சுஜூதில் விழுந்து ஷஃபாஅத் செய்வார்கள். ஹதீஸ்ல ரிவாயத்துகள் வருது,
எவ்வளவு நேரம் சுஜூதுல இருவாங்க? ஜும்ஆ, ஒரு ஜும்ஆ, அரபுல ஒரு ஜும்ஆனா ஒரு கிழமை, ஒரு கிழமை, ஒரு கிழமை ரசூலுல்லாஹ் சுஜூதுல இருப்பாங்க. இது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன சய்யிது உல்தி ஆதம் வலா ஃபக்ர். எந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரோ நான் தான் மனித குலத்துக்கே தலைவன், பெருமைக்காக சொல்லலன்னு அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுந்திருப்பாங்க. எவ்வளவு ஒரவரா அரவரா? நம்ம கொஞ்சம் துவா கேட்டுட்டு துவா ஏற்றுக்கொள்ளப்படலன்னு பீத்து வேற, கவலை வேற. எவ்வளவு துவா கேட்கிறோம், துவா ஏற்றுக்கொள்ளப்படுதில்ல. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு அல்லாஹ்வுடைய அரிசிக்கு முன்னால சுஜூதுல விழுந்து ஷஃபாத் செய்றாரு. அல்லாஹ் தஆலா ஒரு வாரம் இருப்பார். ஜும்ஆ என்ற ரிவாயத்துல வருது, சஹீஹான ரிவாயத். அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகு தான் சொல்லுவான், இர்ஃபா ரஅஸக் தஷ்ஃபா துஷஃபா. இப்ப தலையை ஒசத்தி கேட்கறத கேளுங்க, அதை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் திரும்ப வருவார். 3 தடவைகள் சுஜூதில் விழுவார்கள். ஒவ்வொரு தடவையும் ஜும்ஆவுடைய அளவு, ஒரு வாரத்துடைய அளவு இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, இந்த ஷஃபாத்து கூட இவங்கள விஷயத்துல சக்சஸ் ஆகாது. அந்த அளவுக்கு மோசமானவர்கள். அல்லாஹ் தஆலா இவர்களை எந்த அளவுக்கு வர்ணிக்கிறான் என்றா பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபமாலஹும் அனித் தذ்கிரத்தி மாரிதீன். நீங்க தொழலன்றீங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலங்கிறீங்க, அது செய்யல இது செய்யல, நீங்க சும்மா அரட்டை அடிச்சு நேரத்தை காலத்தை வீணாக்கணும் சொல்றீங்களே. அல்லாஹ் கேட்கிற கேள்வி அவர்களை பார்த்து என்ன தெரியுமா? ஃபமாலஹும், உங்களுக்கு என்னத்தான் நடந்துச்சு? அனி தஸ்கிரத்தி முஅரிதீன். தஸ்கிரா, உங்களுக்கு முன்னால் உபதேசங்கள் செய்யப்படும் பொழுது அதனை கணக்கெடுக்காமல் போனீர்களே. ஏன் அட ஒரு உபதேசத்தை சரி உங்களால இருந்து கேட்க முடியாதா? குர்ஆன் ஹதீஸ் விளங்கப்படுத்தப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல உங்களால கொஞ்ச நேரம் இருந்து கேட்க இயலாதா? நீங்க ஏன் அதை கணக்கெடுக்காம புறக்கணிச்சு போனீங்க? அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு விளங்கப்படுத்துறான்டா அந்த சூறான தொடர்ச்சியா பாருங்க. கஅன்னஹும் ஹுமுருன் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், சிங்கத்தை கண்டால் உயிருக்கு நடுங்கி கழுதைகள் எப்படி ஓடுமோ அதே போல உபதேசங்கள் நடக்கிற இடத்தை விட்டு விரண்டோடினார்கள். எப்படி? கஸ்வரான சிங்கம், ஹுமுர்னா கழுதை. அல்லாஹ் தஆலா சொல்றான், சிங்கத்தை கண்டா எப்படி வேட்டையாடுற சிங்கத்தை கண்டத்தோடையே பழத்தெரிக்க உயிருக்கு பயந்து எப்படி ஓடுமோ அந்த கழுதைகளை போல உபதேசம் நடக்கிற இடங்களை விட்டு அப்படியே ஓடினீங்களே. அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன வெறுப்பு உபதேசங்கள்? ஏன் செவி தாழ்த்தி உங்களால கேட்க முடியாது? ஏன் மார்க்கத்தை படிக்கல? கேட்க கேட்கத்தானே உள்ளங்கள் மென்மையாகும். கேட்க கேட்கத்தானே பாடங்களும் படிப்பினைகளும் உங்களுடைய சிந்தனையில் போய் விழும். கேட்க கேட்கத்தானே மனங்கள் மாற்றமடையும். கேட்க கேட்கத்தானே இபாதத்துல ஆசை ஆர்வம் கூடும். கேட்க கேட்கத்தானே எப்படி அல்லாஹ்வை வணங்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு கிடைக்கும். நீங்க கேட்கவே இல்லையே. ஃபமாலஹும், உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அனி தஸ்கிரத்தி மாரிதீன், உபதேசங்களை விட்டு இப்படி விரண்டோடினீர்கள் என்று அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளையில் குர்ஆன் சுன்னாவுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் நடக்கக்கூடிய இடத்தை விட்டு அப்படியே ஓடினார்களே. இவர்களை பார்த்து கேட்பான் என்ன? அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, மூத்தவர்களே, முதியவர்களே, வாலிபர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய மார்க்க அறிவு எங்கே போய் கொண்டிருக்கிறது? எங்களுடைய ஈமானி உணர்வு எங்கே போய் கொண்டிருக்கிறது? எங்களுடைய இபாதத்துடைய ஆர்வம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாங்க மார்க்கத்துல என்ன நிலைமையில இருக்கிறோம், என்ன லெவல்ல இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அதனால மார்க்கத்தை நாங்க படிப்போம், குர்ஆன் ஹதீஸை படிப்போம். அதுதான் எங்களுடைய உள்ளங்களை மாற்றும், எங்களுடைய வீணான பிடிவாதங்களை இல்லாமலாக்கும், எங்களுடைய மனங்களை பண்புற்ற மனமாக மாற்றும். நல்ல அஹ்லாக்குகளை படிப்போம், நல்ல பண்பாடல்களை படிப்போம், நல்ல ஒழுக்க விழுமியங்களை படிப்போம். வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை, அடிப்படைகளை
முன்னுதாரணங்களை படிப்போம். உண்மையான தியாகங்கள், பொறுமைகளை பற்றி படிப்போம். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு முன்னும் பின்னும் பார்த்து நெறிப்படுத்தப்பட்ட உன்னதமான தோழர்கள் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் எப்படி அழகாக நெறிப்படுத்தப்பட்டார்கள், எப்படி சிறந்தவர்களாக உருவாக்கப்பட்டார்கள். இதுகளை படிக்கணும், எங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இதுகள்ல பாடம் பெறணும், இதை மனசுல பதிய வைக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு கட்டங்கள்லையும் நாங்க படிக்கக்கூடிய இந்த அம்சங்களை அப்படியே என்ன செய்யணும், சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, உபதேசங்களை இஹ்லாஸோடு நாம் செய்யுமெடுப்போம் என்றால் நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். எங்களுடைய இறுதி மூச்சை சிறந்ததாக ஆக்கும். மறுமையில் வெற்றியாளர்களாக, கண்ணியவான்களாக அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களை நிப்பாட்டி வைக்கும். அல்லாஹு தஆலா நல்ல மௌத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானார். குர்ஆனை சுன்னாவை சரியான முறையில், நேர்த்தியான முறையில் நேரங்கள் காலங்கள் செலவழித்து செவிமடுக்கக்கூடியவர்களாக, கற்கக்கூடியவர்களாக, சரியாக புரியக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக, தௌஃபீக் செய்வானாக. கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு இஸ்திகாமத்தாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் ஆர்வமாக இருந்தார்கள். கழுத்தில் கட்டி வைக்கப்பட்ட நேரத்தில் கூட ஒரு விடயத்தை, நான் கற்ற ஒரு விடயத்தை இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்க கிடைக்கும் என்றா சந்தர்ப்பம் கிடைக்கின்றாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தவற விட்டுற மாட்டேன். அந்த அளவுக்கு குர்ஆன ஹதீஸ முதாக்கரா பண்றது, டிஸ்கஷன் பண்றது, சொல்லி கொடுக்கிறது, படிக்கிறது, படித்து கொடுக்கிறதுல இவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டினார்கள். குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய வார்த்தை அது சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டது என்று பார்த்தோம். அவர்களுக்கு கீழே படித்த சஹாபாக்களை ஒட்டி வந்த அந்த தாபிஊன்களும் எவ்வளவு ஆர்வமானவர்களாக இருந்தார்கள் என்றால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹீஹுல் புகாரில 70வது செய்தியாகவும், சஹீஹ் முஸ்லிம்ல 2821வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், யுதக்கிருனா குல்ல யௌமி ஹமீஸின், யுதக்கிருனா குல்ல யௌமி ஹமீஸின், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிலவங்க ராவுன்னு சொல்லுவாங்க, ராவெல்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் மென்ஷன் பண்ணி வரல, மார்னிங்ல அல்லது பகல்ல எப்பயோ. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன செய்வாங்கண்டா, தாபிஊன்களை, ஊர் மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல டைம் எடுத்து மார்க்கத்தை படிச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு சட்டங்களையும் படிச்சு கொடுப்பாங்க, விளங்கப்படுத்துவாங்க. இப்படி விளங்கப்படுத்திட்டு இந்த கிழமை போனா திரும்ப அடுத்த கிழமை தான் அடுத்த கிளாஸ் நடக்கும். நல்ல டைம் எடுத்து படிச்சு கொடுப்பாங்க. ஒருத்தர் சொன்னாரு, தாபிஊன்கள் ஒருத்தர் சொன்னாரு, யா அபா அப்துர் ரஹ்மான், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனை பெயர் அபு அப்துர் ரஹ்மான். அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, இன்னா நுஹிப்பு ஹதீஸக வ நஷ்தஹி, நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு இன்னும் கேட்டு கேட்டு படிக்கணும். நாங்க எங்க இருக்கிறோம், குர்ஆனும் சுன்னஹும் எவ்வளவு தூரம் இருக்குது, நீங்க அழகாக விளங்கப்படுத்துறீங்க, நல்லா புரிய வைக்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் ஆசையா இருக்கு நிறைய படிக்க, ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டாங்களே அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க, லவ திதினா அன்னக ஹத்தஸ்தனா குல்ல யௌமி, நீங்க ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எடுங்களே, மார்க்கத்தை படிச்சுட்டாங்களே, நீங்க என்ன அனாமனா விஷயமா பேசுறீங்க, அவங்க வண்ட பலாயவா கழுவுறீங்க, இல்லையே குர்ஆன ஹதீஸ மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மூமினுக்கும் அவனுடைய உயிரை விட மேலானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபியுடைய வாழ்க்கைய அவருடைய சொல் செயல் ஒவ்வொரு பகுதிகளையும் படிக்க எனக்கு ஆசையா இல்லையா? நான் ஒரு உண்மையான மூமினா எனக்கு அந்த ஆசை வராதா? ரசூலுல்லாஹ் ரசிக்கணுமே. நான் எப்படி ரசிக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அவங்க இப்படி சாப்பிடுவாங்க,
இப்படி மனைவியோட பேசுவாங்க, இப்படி பிள்ளைகளோட நடந்து கொள்வாங்க, சமுதாயத்தோட இப்படி நடந்து கொள்வாங்க, வீட்டில இப்படி இருப்பாங்க, ஏழைகளோடு இப்படி நடந்து கொள்வாங்க, நோயாளியோடு இப்படி நடந்து கொள்வாங்க. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இது ஒவ்வொன்றையும் படிக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் மேல எவ்வளவு ஒரு ரசனை வரும், எவ்வளவு ஒரு டேஸ்ட் ஒரு ரசூலோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறதுல. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஒரு ஹீரோவா வந்து நிப்பாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, லவதிதுனா அன்னக லவ் ஹத்தஸ்தனா குல்லையும், ஒவ்வொரு நாளும் நீங்க இதை சொன்னா எங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். எண்ணத்தோடைய சொன்னார், இல்லை 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 இல்லை, ஒவ்வொரு நாள் நான் சொல்லித்தர மாட்டேன். சத்தியத்தை மறைப்பதற்காக வேண்டி அல்ல, சத்தியத்தை மறைப்பதற்காக வேண்டிய அல்ல. கராஹத்தை உமில்லக்கும். ரசூலுல்லாஹ்க்கும் ஒரு நாள் இப்படித்தான் நாங்கள் சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்கள் தான் வாரத்தில் எடுப்பார்கள், வாரத்தில் சில நாட்கள். வெள்ளிக்கிழமை குத்பா அது வாஜிபு, ஆனா வாரத்தில் சில நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உபதேசம் செய்வாங்க. அப்ப நாங்க சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களுக்கு உபதேசம் செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ற நேரத்துல மாநபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் சொல்வதற்கு ஆசையாக இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போய் விடுவீர்கள். அது நபியாக நான் இருந்தாலும் சரியே. ஷைத்தான் விடுவானா? ஷைத்தான் விடுவானா? எவ்வளவு வேலை பார்ப்பான் உடைய சோர்வடைய செய்ய. கராஹத்த ஸஆமத்தி அலைனா. ஷைத்தான் விடமாட்டான், அவன் பெரிய அளவுக்கு பிளான் பண்ணுவான், நான் நபியாக இருந்தாலும் சரியே. அதனால ரசூலுல்லாஹ்வே அந்த அளவுக்கு என்ன செய்யல, ஒவ்வொரு நாளும் எடுக்கல. அதனால நானும் ஒவ்வொரு நாள் எடுக்க ஆசைதான். குர்ஆனை படிச்சு தர, ஹதீஸை படிச்சு தர இல்லாத ஆசையா? அதுக்கு வராத ஆசை வேற எதுக்கு வர? ஒரு மூமினுக்கு அதுல வராத ஆசை ஒரு மூமினுக்கு வேற எதுல வர போகுது? ஆனால் நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால வானா வாரத்துக்கு கொண்டு சரி வைப்போம், வாரத்துக்கு கொண்டு ஒரு 2 பரவாயில்லை. கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு கேட்டு கேட்டு படிக்கக்கூடியவர்களாக ஆரம்ப காலத்திலிருந்து தாபியீன்கள் சஹாபாக்கள் இருந்தார்கள். நமக்கு வாரத்துல ஒன்றே என்னது இல்லை, வாரத்துல ஒன்றே ஜீரணிக்குது இல்லை, மூஞ்சி விடியுது இல்லை, அதுக்கு டைம் கொடுக்க எல்லாமே இருக்குது. யோசித்து பாருங்க எங்களோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது. நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை செல்ஃப் அனாலிசிஸ், சுய பரிசோதனை. யாருக்கு பத்துவா கொடுக்க போறீங்க? அவன் வரல இவன் வரல, சொன்னேன் அவன காதுல உழுதில்ல, அதெல்லாம் விட்டுருங்க. ஏண்ட நிலைமை எப்படி இருக்குது, ஏண்ட குடும்பத்து நிலைமை எப்படி இருக்கு? அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அதனால இந்த விஷயத்துல அதிகமான கவனம் செலுத்துங்க, கட்டாயமா கவனம் செலுத்துங்க. அல்லாஹு தஆலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு இஸ்திகாமத்தாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத்.